அண்மை செய்தி. சட்டவிரோத கல்குவாரிக்கும் கனிம கொள்ளைக்கும் எதிராக போராடிய ஜெகபர் அலி கொலை வழக்கு தொடர்பாக மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மயில்வாகனன் வழங்க கேட்கலாம். மயில்வாகனன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்ததால் குவாரி உரிமையாளர்களால் கடந்த 17ஆம் தேதி மினி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய குவாரி உரிமையாளர் ராஜா, அவரது மகன் தினேஷ், மினி லாரி ஓட்டுநர் காசிநாதன், மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம் உள்ளிட்ட 4 பேரை கடந்த 19ஆம் தேதி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த 22ஆம் தேதி சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது. 23ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக புவனேஸ்வரி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அதே நாளில் மற்றொரு குவாரி உரிமையாளரான ராமையா நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். போலீசார் விசாரணைக்கு பின் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி வரை அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினரும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். நேற்று முன்தினம் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெற்ற தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஜெகபர் அலி குடும்பத்தினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் இது தொடர்பாக சம்பந்தமுள்ள கனிம வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த கொலை சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரனை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கிய நிலையில் இந்த வழக்கு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கப்பட்ட சம்பவம் காவல்துறையின் மத்தியிலும் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையால் வருவாய்த்துறையினர், கனிம வளத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினரும் கலக்கத்தில் உள்ளனர்.